ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாருங்கள் குரூப் 2 2ஏக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட்ரு அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல பதவிகள் வந்து வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து 645 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,000க்கு மேலே வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குரூப் 2 2A சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 13th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ இருக்குங்கிற டேட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபாரஸ்டருங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் டிஎன்பிஎஸ்சிலே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் இருக்குது பற்றில அந்த டிபார்ட்மெண்ட்டையுமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ குரூப் 2 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி வந்து பாருங்கள் தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லேயே ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாரஸ்டர் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 50 வேகன்சி வந்து இந்த குரூப் 2 சர்வீஸ்க்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து குரூப் 2A சர்வீஸ்க்கு வந்து பாருங்கள் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டருக்குலாம் அதாவது தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் இருக்குது பற்றில அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஒர்க் இருக்கும். 65 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசரு, அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்லேயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அசிஸ்டன்ட்டில் மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாமே அசிஸ்டன்ட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. எல்லாமே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், லேபர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் கேட்டகரிக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருமே இதில் வந்து தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 11 வேகன்சி இருக்குது. இதுக்கு எல்லாம் சேர்த்து வந்து பாருங்கள் உங்களுக்கு 595 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன பதிலாக 2A வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனியாக வந்து 50 வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து 645 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்னா ஸோ அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 22 மேக்ஸிமம் 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேட்டகரிக்கு 26லேருந்து 42 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து பாருங்கள் 2A சர்வீஸ்லேயுமே உங்களுக்கான இதில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 32, எக்ஸிக்யூட்டிவ்லாம் 25லேருந்து 37 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பிசி, எம்பிசி, ஸோ பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கேட்டகரிக்கெலாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி தான், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்ஏ சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவில் நீங்கள் வந்து சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக முடித்தவங்க, எம்ஏ டிகிரியில் வந்து அப்ளைடு ஃபிசியாலஜி இந்த மாதிரி முடித்தவங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து எய்தராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்குமே டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் தான் வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஒரு சில கேட்டகரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஜென்ரல் லா முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே ஃபாரஸ்டர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சரோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ, பாட்னியோ, கெமிஸ்ட்ரியோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2A சர்வீஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து பாருங்கள் டிகிரி முடிச்சவங்க தான் மோஸ்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரிக்கு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில கேட்டகரி அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஃபாரஸ்டர் கேட்டகரி இந்த கேட்டகரிக்கு மட்டும் மெடிக்கல் ஃபிசிக்கல் வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் மேலாக இருந்தால் ஹைட் வந்து 163 இருக்கணும். ஸோ எஸ்சி அந்த எஸ்டி அவங்களுக்குலாம் எஸ்டிக்கெலாம் வந்து பாருங்கள் 152 வந்து இருக்கணும். ஜெஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அது வந்து ஃபாரஸ்டர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஃபிசிக்கல் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நான் சொன்ன பத்தில அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெயின் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னுமே இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட்னு இந்த வெப்சைட்டில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி நீங்கள் யூஸ்வலாக அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். அது எந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா அந்த டேட்டுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் வந்து உங்களோட நேமும் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து டேட்டும் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவாக தான் இருக்கணும். அந்த டேட்டை தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் எதுவும் போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எப்பயுமே வந்து உங்களோட நேம் வந்து கீழே வந்து அதில் போட்டு அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி அந்த நேம் வந்து அதில் இருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த டேட்டுமே வந்து நீங்கள் எடுக்க ஃபோட்டோவோட டேட்டு தான் அந்த டேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் சென்டர் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் ரூ. 100 மெயின் எக்ஸாமுக்கு வந்து ரூ. 150 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.